வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே, லைவ் ரொம்ப சிறப்பான முறையில் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நீண்ட நாள் ஆசை லைவ் அப்படிங்கிற விஷயம். கடவுளோட பேர் அருளால் இந்த லைவ் ஆரம்பிக்கிறோம். இந்த லைவோட நோக்கம் என்னென்னா, ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் லைவ்லேயே. ஹலோ ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு தெரியும் சார். நான் பிரபு பேசுறேன் சார். உங்களுடைய லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஓ, ஓகே ஓகே பிரபு. உங்களோட ஸ்ரீடிவன் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அதுதான் கால் பண்ணேன் சார். ஓகே பிரபு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். வார ராசி பலன் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. மந்த்லி போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் ராஜகேது, குரு பயிற்சி, அப்புறம் எல்லாமே உங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் சித்தர்களை பத்தி 2-3 வீடியோஸ் போட்டுருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வரும். அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களா இருக்கு? அது இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, கண்டிப்பா நாங்க அது ஒரு பெரிய ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு. அது இனிமே கண்டிப்பா தொடரும். அது கொஞ்சம் சுருக்கமா நீட்டா சொல்லலாம்னு பிளான் பண்ணிக்கோ, ஒவ்வொரு சித்திரை பத்தியும். ஆமா ஆமா. ஏன்னா நான் சித்தர் வழிபாடு ரீடி பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கேட்டேன். நல்ல விஷயம். மறக்காம வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சித்தரோட மலைக்கு போயிட்டு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி நான் இந்த திருச்செங்கோட்டுல வந்து படே சாஹிப்னு சொல்லிட்டு சித்தர் ஒருத்தருடைய சமாதி இருக்கு. நல்ல விஷயம். அதையும் பாத்துருங்க. முடிஞ்சா சித்தர் மலை, சித்தர் கோயில சுத்திருங்க. இங்க சுத்திருங்க மலை. மேல மேல் மலை போவாங்க இல்லையா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மேல் மலைக்கு போவாங்க இல்லையா? மறக்காம போயிட்டு வந்துருங்க. ஓகே, நன்றி. பார்க்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ. யூடியூப் நேயர்களே, மிக சிறப்பான முறையில் லைவ் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் டவுட் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டிப்பில் உங்களுக்கு நம்பர் வந்துட்டுருக்கோம். வழக்கமாக வர நம்பர் தான். மெசேஜ் போடுங்க, கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நேரில் பேசிக்கலாம். நீங்கள் லைவ் ஷாட்டோட கால் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. எதுவும் செக் பண்ணிக்கிறேன் லைவ் ஷாட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறேன். இந்நேரத்துக்கு லைவ் பண்ணாலும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அசோக் சாந்தி, மாணிக்கம் சுரேந்திரகுமார் ஹாய் போட்டிருக்காரு. அவர் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயந்தான். இதில் பார்த்தே சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் கூட பேசணுங்கிற ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைவ் நோக்கம் வந்து இந்த ஷார்ட் போட்டு ஷார்ட்டில் சொல்லணுங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. நம்ம நேரில் பேசலாமே, ஃபோன் பண்ணலாமே. ஃபோன் பண்ணிங்களா ஈஸியாக நம்ம பேசிடலாம். நம்பர் ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9843708575. ரெகுலராக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிடுங்க. நம்ம லைவாகவே பேசலாம், மன விட்டு பேசலாம். ஏன்னா மன விட்டு பேசணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம லைவில் நான் பார்த்துட்டு நான் யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இருக்காது. அதனால தான். ஓகே நேயர்களே, இது ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம ஹோமம் ஆரம்பிச்சிருக்கோம். தெரியும் நினைக்கிறேன், தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஹோமம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன, திருமணம் தடை நீக்கிறதுக்கான ஒரு ஹோமம். இந்த ஹோமத்துக்கு நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த திருமண தடைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் பார்த்துருப்ப திருமணம் நடந்திருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டிங்களா, என்னப்பா அவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சா அப்படின்னா அவங்க சொல்கிற பதில், அதாவது நான் சொல்கிறது மேக்ஸிமம் 60% அந்த பதில் சொல்லுவாங்க. என்னென்னா, நான் ஏற்கனவே பார்த்த பொண்ணு தான்பா, 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு, 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு தான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? 3 மாதத்துக்கு முன்னே பார்த்த பொண்ணு கொடுக்கலங்கிறாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க, இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்னைக்கா நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கெல்லாம் எங்கள் நேரங்களா. என்னோட ஒர்க்கு அது தாங்க. என்ன ரீசன்னா, அதாவது திருமணத்துக்குன்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது, அவங்களுக்கு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க போய் பெண் பார்த்தாங்களா, 100%. இப்போ இந்த திருமணத்துக்கான நட்சத்திரம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தி பெஸ்ட்டான 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க பெண் பார்க்க சென்ற ஆரம்பிச்சாங்களா, 100% சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாங்க. அது ஒரு முறை இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு எதாவது சொல்கிறாங்க 9 முறைக்குள்ளே திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை நீங்கள் 9 முறை அப்ளை பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வோட நோக்கத்துக்காக தான் இந்த திருமண பரிகார பூஜைகள்.
இந்த பூஜை மிக மிக சிறப்பான முறையில் சேலத்தில் நடக்குது. சேலத்தில் சிறப்பான முறையில் நடக்குது, அது உங்களுக்கே தெரியும். இந்த பூஜையோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு கேள்வி மார்க்கா இருக்குங்க. ஹலோ, வணக்கங்கம்மா. வணக்கம். எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? மலேசியாவில சாந்தி. வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும். அவ்வளவு விஷயம்லாம் வேண்டாம், உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லிடுங்க. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி நேரம் 29/12/1974 தானே? ஓகே ஓகே. நேரம் சொல்லுங்க. பர்த் பிளேஸ், நீங்க பிறந்த இடம் எங்க இருக்கு? அது மலேசியாவிலையா? உங்களுக்கு நல்லா தெளிவா கேக்குதா? ஓகே ஓகே. மலேசியாவில் எந்த இடம்? ஓகே ஓகே. உங்க ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் தானே? தனுசு லக்னம். தனுசு லக்னம். ஓகே ஓகே. ஆனந்த வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க. உங்க கேள்வி இப்ப கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். சனி திசையில ராகு புத்தி 7/2/2020 வரைக்கும் நடக்குது. எப்பவுமே சனி மகா திசையில ராகு புத்தினா ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, எல்லா விஷயமும் காலதாமதம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் அதை உணர்ந்துக்கோங்க. ஆமா, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாவே இந்த சனி திசை ராகு புத்தியை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த டைம்ல என்னன்னா அவசரப்படக்கூடாது, உறுதி கொடுத்துடக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த டைம்ல கொடுத்துருவேன் அப்படிங்கிற உறுதி கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா நீங்க லாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த டைம்ல நடக்காது. அப்ப நடக்காத போது நாம என்ன பண்ணுவோம், வேற ஒருத்தர் கமிட்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட கொடுக்கறதுனால அவரும் சேர்ந்து பின்னாடி பிரச்சனை பண்ணுவார். ஒரு கடன் பிரச்சனைனா தெளிவா சொல்லலாம், நான் 6 மாசம் கழிச்சு தான் என்னால கொடுக்க முடியும், இப்ப என்னால முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு கிடைக்கும் போது கொஞ்சமா கொடுக்கலாம். ஒன்றும் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டைம்ல நீங்க ரிஸ்க் எடுத்தீங்களா கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த டைம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால காளி வழிபாடு பண்ணுங்க. ராகு காலத்துல காளி வழிபாடு பண்ணுங்க. நல்லதுமா, நல்லது. நன்றி. வணக்கம் டிவைன் டிவி. ஹலோ, வணக்கம்மா டிவைன் டிவி. திவ்யா, சொல்லுங்கம்மா. பொறுமையா சொல்லுங்க. 91. நேரம் மட்டும் சொல்லிடுங்களேன், நான் சொல்லிடுறேன் மீதி. உங்க நேரம், பிறந்த நேரம் மட்டும் சொல்லுங்களேன். இல்ல, அது தெரிஞ்சா தானே நான் மற்ற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இனிமே வாரம் வரும், அதாவது மாசத்துல 2 முறை லைவ் வரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். கூடிய வரல அதுக்கான டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேரம் இல்லாம சொல்ல முடியாது, உண்மை தானே அது. உங்க லக்னம் எங்க இருக்கு, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, இப்ப கேட்கற நேரத்துல லக்னம் எங்க இருக்கு இவ்வளவு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க அந்த டைம் சொல்லிட்டா ஈஸி ஆயிடும் எனக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. உங்க ராசி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ராசி மட்டும் சொல்லுங்க. துலாம் ராசி, விஷாக நட்சத்திரம், குருவா நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்வி அதை சொல்லுங்க. எனக்கு வந்து வேலையே கிடைக்கல. ஒரு 5 மாசமா நான் வந்து வேலை இல்லாம தான் இருக்கேன். எங்களும் வேலைக்கு போனா கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே. அப்புறம் மேரேஜ்லயும் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. மேரேஜ் ப்ராப்ளம்னா அதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னோட யாகம் ஒன்று உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு யாகம் வச்சிருக்கேன் இல்லையா, திருமண தடை நீக்கும் பரிகார பூஜைன்ட்டு. எங்க நடக்குதுங்க? சேலத்துல. இல்லை, என்ன ரீசனுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த யாகங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான ஒரு 3 நட்சத்திரம் சொல்ல போகிறோம். அந்த திருமணம் தடைக்காக 3 நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வரன் தேட ஆரம்பிச்சோவோ, வரன் சம்பந்தமான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்களா 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்.
அது 100% கேரண்டி. அதை நாங்கள் ஆய்வு பண்ணி தான் அந்த நட்சத்திரமே எடுத்திருக்கோம். அது இல்லாமல் பூஜைகள் நடக்குது. காலையிலேருந்து பரிகார பூஜைகள் நடக்கும், ஹோமங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்கும். நிறையா விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்குங்க. நீங்கள் வந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும், அவ்வளோதான். அதுக்கு அத்தனை விஷயம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட நோக்கம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சமுதாயத்தில். அந்த காலத்தில் இது ஒரு பிரச்சனையே இல்லை. கல்யாணம்னா அசால்ட்டாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி கல்யாணம்னா கூகுளில் மாப்பிள்ளை தேடுறோம். அது 1 லட்சம் மாப்பிள்ளை இருக்குதுப்பா அப்படிங்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவலை இருக்குது, நம்மளுக்கு 1 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறான்னு ஒரு கவலை இருக்குது. கரெக்டு தானே? அந்த ஆய்வு நம்மளுக்கு ஒரு கவலை தானே சொல்லு. 1 லட்சம் பேர் கல்யாணத்துக்காக தயாராக இருக்கான், அதுலேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணுங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோலாம் தேவையில்லையே. நம்ம சாஸ்திரங்கள் நிறையா நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. அதை நம்ம முறையாக அப்ளை பண்ணமாவே ஈஸியாக கல்யாணங்கிற விஷயம் நடந்துடும். இல்லை, அந்த விஷயம் தான் நீங்கள் அதுக்காக தான்மா சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த யாகத்தில் கலந்துக்குவாங்க. அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு அது சரியான பட்டது, உங்கள் குடும்பத்துக்கும் அந்த வரன் சரின்னா ஈஸியாக அந்த விஷயம் பிரச்சனை இல்லாமல் நடக்கும். அதுக்காக தான். நல்லதும்மா, நல்லது நல்லது, நன்றி. நேர்களே, சரி, டிவைன் டிவி லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இதை மாதத்தில் ஒரு 2 டைம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, நிறைய கேள்வி வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. உங்களுக்கு எது முக்கியமாக இருக்கோ அந்த கேள்வி கேளுங்க. அதுக்கு நான் எவ்வளோ விளக்கம் தர முடியுமோ அவ்வளோ விளக்கம் தரேன். நீங்கள் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. நமஸ்காரம் நமஸ்காரம். எங்கேருந்து அழைக்கிறீங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சென்னையிலேருந்து. உங்கள் பேர்? சித்திரலேகா. வணக்கம் சித்திரலேகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி மொட்டை தலையோட நல்லா இருக்கான்? ரொம்ப சந்தோஷமா சார் உங்ககிட்ட பேச. டெய்லியும் உங்களோட என்ன சொல்ற ராசி பலன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்க லைவ் வந்தோடனே உங்க நம்பர்ல கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றிமா. சொல்லுமா, உங்க பிறந்த தேதி நேரம்? என்னோட பிறந்த தேதி வந்து 29/4/1991. நேரம் சொல்லுங்க. நேரம் தானே சார்? ஆமாம்மா. 3 AM. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வெடிந்தால் திங்கள், கரெக்டா? ஆமா. ஓகே. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆனா அவங்க சுவாதி 3 துலாம் ராசி சொல்வாங்க. தான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் கும்ப லக்னம். ஆமா, கரெக்ட் சார். கரெக்ட். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி மகாதசையில் புதன் புத்தி. ஒரே ஒரு கேள்வி, கரெக்டாக உங்களுக்கு எது தேவையோ அதை கேளுங்க, ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ வந்து பேசிக்கலி எனக்கு படிப்பும் கல்யாணம் மட்டும் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. லைக் நான் இப்போ ஒரு CA எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன். 100% பாஸ் பண்ணுவீங்க. பார்த்துட்டு இருக்காங்க. 2 விஷயம் ஈஸியாக நடந்துடும். ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்களா சார்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. புதன் பகவானோட புத்தி நடந்துட்டு இருக்கு. புதன் பகவானோட புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி மகாதசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. ஆமா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பெருமாள், ஏன்னா புதன் உங்களுக்கு நீச்சம், ஓகேவா? அதனால என்ன பண்றீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போய் துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. எவ்ரி புதன்கிழமை நீங்க என்ன பண்ணா பச்சை பயிர், ஊற வச்ச பச்சை பயிர் வந்து முளைக்கட்டின பயிர் வந்து சாப்பிட்டீங்களா 100% நல்லா இருக்கும். ஓகேம்மா, ஈஸியாக நடந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரிய பகவான் தானே உச்சமாக இருக்காரு, உங்களோட நல்ல புத்திசாலியா, அந்த வார்த்தையும் சொல்ல. நீங்கள் புத்திசாலி இல்லைன்னு இல்லை, ரொம்ப சிறப்பான கணவராக அமைவார். என்ன ரீசன்னா அவரால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களால் அவருக்கு பெருமை கிடைக்கும். ஏன்னா அந்த மேஜிக் நடக்குதுங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ஆட்சி தான் 12ஆம் இடத்துல. ஆனால் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு இல்லையா, சூரியன். சித்திரை மாதம் பிறந்தாவே சூரியன் உச்சம் தானே. அதனால் ரொம்ப நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இல்லைங்க, ரொம்ப தேவை. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பா கூட நீங்கள் ஏற்கனவே அட்டாச் ரொம்ப ஜாஸ்தி, அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேம்மா, நன்றிம்மா, தேங்க்யூ. ரொம்ப நன்றிம்மா, சந்தோஷம். சரி, டிவைன் டிவி நேயர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. அது ஒன்றும் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான். திருமண தடை நீங்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்ட ஒரு யாகம் நடந்துட்டு இருக்குது. தடை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தூக்கி எடுத்துடலான்னு இருக்கிறேன். திருமணம் சீக்கிரம் செய்கிறதுக்காக ஒரு பூஜை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜை வந்து முழுக்க ஒரு பாதுகாப்பான ஒரு பூஜை. ஏன்னா பெற்றோர்களுக்கு ஒரு பெண் குழந்தை குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. அந்த கவலையை போக்குறதுக்கான ஒரு பூஜைகள் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது, அதை நம்ம மறந்துட்டோம். சித்தர்கள் மகான்கள் எல்லாம் பொதுவாக அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ நம்ம அந்த வேலையை எடுத்திருக்கோம் சித்தர்கள் மகான்களோட அனுமதியோட. ஏன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதே போல் அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே இலவசமாக பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு தேவையாக்கிற பொருட்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் கொடுத்தாங்க. சரிதானே? உண்மைதான். அதனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னா கால சூழ்நிலைகள். அதனால் பணம் பே பண்ணி தான் பூஜையில் கலந்தாகணும். ஏன்னா இதுதான் உண்மை. எப்போவுமே உண்மையை சொல்லிடுறது நிலம் தானே. நான் அதில் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துருவேன். உண்மையை இப்போ சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பொய் சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் யோசிச்சுட்டு இருந்தால் சத்தியமாக நம்ம மாட்டிக்குவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள் நம்மளை மாட்ட விட்டுருவார். கடவுளில் அந்த சத்தியம் அதெல்லாம் ஒன்று தானே. கடவுள் சத்தியம் இதெல்லாமே ஒன்று தானே. ஒரே கோட்டல் தானே வருது. அது நம்மளை மாட்ட விட்டுரும். என்னைக்காக இருந்தாலும் நம்மளை மாட்ட விட்டுரும். அதனால் எப்போவுமே உண்மையை பேசிட்டா மனசும் மைண்டும் ஃப்ரீயாகிடும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னப்பா தொப்பிலாம் போட்டுட்ருக்கீங்க, ஒரு சில பேர் பாராட்டினீங்க நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு. ஒரு சில பேர் கோணங்கள் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு சில பேர் எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் கேள்வி வந்தது. 2 விஷயத்துக்காக தான். அது ஏற்கனவே நான் ஃபோன்லேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா மொட்டை தொலையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. அந்த தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம். ஹலோ வணக்கங்கம்மா. எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கோமதி. சொல்லுங்கம்மா. பெங்களூர்லேருந்து கோமதி. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? சார் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து பார்த்தேன் பெங்களூர்ல. கோமதி மேடம் நீங்களா? தூங்க மாட்டீங்களா? 10 மணி ஆகுது. 10:30 ஆகுது. நான் இன்னைக்கு லைவ் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், எப்படி மக்கள்லாம் எல்லாம் தூங்குன அப்புறம் வைக்கலாம், யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் யோசித்தோம். சரி, ஓகே. எப்படிங்க மேடம் இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நேற்று ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 3 நாள் நல்ல ஒரு கோச்சு, நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் எனக்குள்ள நான் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சொல்லுங்கம்மா. கூடிய விரைவில் இப்போ தான் பூஜை ஒன்று இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே. காசு வர வேண்டியது பத்தி நாங்க பேசணும். ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் தரேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொன்னாங்க. சிறப்பு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அதெல்லாம் அதான்மா நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒரு விஷயம் எஃபெக்ட் போட்டீங்களா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் என்னோட ஆசை. இதெல்லாம் ரகசியங்கள், உங்களை பத்தின ரகசியங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டூலை சரியா பயன்படுத்தினா நம்ம சந்தோஷமாவே இருக்கலாம். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷம். நிறைய முறை சந்திக்கலாம், நல்ல விஷயம் பேசலாம். ஓகேவா? நன்றிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிம்மா. நேயர்களே, எப்போவுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஒரு விஷயம் சொல்லி அவங்க அதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு தேவையாகிற விஷயம் 101% கிடச்சிரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த ஜோதிடத்தை நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களை வெற்றியின் பாதையில் மட்டும்தான் அழைத்து செல்லும். வெற்றி பெறத்துக்கு எது தேவைன்னா ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோசியங்கிறது ஏதோ நினைக்கிற மாதிரி ஏமாற்றுறாங்க, ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. 1000 பேர் இருந்தாங்களா அதில் 1 பேர் இருக்கலாம் அந்த ஓகேவா. மிச்சம் 999 பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா. அது நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்கிறது உங்களை பொறுத்து இருக்குது, ஜோசியர்களால் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். 2வது இன்னொரு விஷயம் சொல்லுவேன், ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எப்போவுமே நான் சொல்லுவேன். ரொம்ப ஆசை, உழைக்காமல் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தால் தான் நம்ம நிறைய விஷயம் ஏமாந்துட்டுருக்கோம். இது பொதுவான ஒரு விதி. உழைக்கணும், உழைப்பை போடணும், எப்போவுமே எஃபர்ட்டாக இருக்கணும். ரொம்ப நல்லது. இந்த இரவில் கூட எனக்கு நிறைய பேர் கால் வந்துட்டு இருக்குது. சந்தோஷம். ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து கற்பகவல்லி. தஞ்சாவூர்லேருந்து கற்பகவல்லி அம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாக ஒரு 3 மந்த்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லது. அப்படியே உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு கட்டாயம்லாம் இல்லை, ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்து பரவாயில்ல, அது நல்லா தான் சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குண்ணா. ரொம்ப சந்தோஷமா. யாருக்காக பார்க்குறீங்க இப்போ? எனக்காக
சொல். ஏப்ரல் 28 28/4 ஏப்ரல் 28 1993 டேட் ஆஃப் பர்த். சொல்லுங்கம்மா. மார்னிங் 11:48 பர்த் டைம்னா 11:48ங்களா? காலையிலையா? புதன்கிழமை தானே? புதன்கிழமை. ஆமா. ஓகே. கடக லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஆமாங்க. சிறப்பான நட்சத்திரம். அதுவும் கடக லக்னங்கும் போதே சொல்ல தேவையில்ல, ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. மனசு அப்பப்போ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சிக்காக. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பிறந்து 6 வருஷம் குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் பகவானோட திசை ஆரம்பிச்சிருக்கு. என்ன கேள்விமா உங்களுக்கு? இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனைக்குனால டெசிஷன் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ரெண்டு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சில விஷயம் நீங்கள் பர்சனலாக கேளுங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு சில விஷயம் நாசுக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன். உங்கள் ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. புதன் அந்த வீட்டில் நீச்சமாக இருக்கார். குரு அந்த வீட்டில் பரிவர்த்தனை ஆகியிருக்காரு. ஆனால் குரு வக்கரமாக இருக்கார். பொதுவாக குரு வக்கரமாயிட்டாவே இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நிறையா குழப்பங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் சொந்தக்காரங்க வகையில் வரும், நட்பு வகையில் வரும். இந்த மாதிரி பழக நேரத்தில் பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக பெருமாள் இருக்காரு, கவலை வேண்டாம். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணால் மகான் யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தஞ்சாவூருங்கனால கரூர் அங்கே தான் இருக்கார், தஞ்சை பெரிய கோயிலில் சித்தர் மகான். ரொம்ப சந்தோஷம். அங்கே போய் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நீ என் கூட இருக்கிற, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவரை மனப்பூர்வமாக நம்புங்க. அதாவது நான் எப்படி சொல்லணும்னா, தன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயம் நடந்துடும். இந்த பொறுப்பு என்னோடது இல்லை, இதுக்கு மேலே உன்னோடது. நீ பார்த்துக்க, ஏன் ஃப்ரீப்பா, நான் ஹாப்பிப்பா அந்த மாதிரி இருந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக பெரிய கோயில் கட்டும் போது என்ன தெரியுமா சொன்னாரா தஞ்சை மகாராஜா? கோயில் கட்டுன்னு சொல்லிட்ட கருவரா, நான் எப்படி கோயில் கட்ட முடியும் அப்படின்ட்டாராம். ராஜராஜ சோழனும் கரூர் சித்தரும் பேசிக்கிறாங்க அந்த இடத்துல. மன்னா கோயில் கட்டுங்க நல்லது அப்படின்னு இவர் சொல்றாரு. கரூரா கோயில் கட்டணும்னு சொல்றா, எப்படி கட்டுறது அப்படிங்கிறாரு. பொருள் எல்லாம் நான் எங்க போவேன் அப்படிங்கும் போது இவர் சொல்றாரு, அது இறைவனோட செயல், உன்னோட செயல் இல்லை. கோயில் கட்டணும் விதை மட்டும்தான் நீயே, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்காரு, நீ ஆரம்பி அப்படின்ட்டாராம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உலகமே இன்னைக்கு வேந்தர அளவு கோயில் கட்ட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு இறைவனோட அருளாசி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அவர் இறைவனோட அருளாசின் உடனே இறைவனே இருக்கும்போது உலகத்திலே பெருசான கோயிலாக தான் இது இருக்கணும் அப்படின்னு அவர் அடுத்த செகண்ட் அப்படி மனசை மாற்றிட்டாராம். புரியுதுங்களா அந்த கான்செப்ட்? எப்படி தஞ்சை பெரிய கோயில் எப்படி கான்செப்ட் உருவாச்சு அப்படின்ட்டு. அப்போ ஒரு முழுமையாக ஒன்று நம்பும் போது அது பெருசாக நடக்குமா? புரியுதா? அப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஏற்றினால தீர்வு எனக்கு இதில் கிடைக்குதுன்னு முழுமையாக நம்புனா அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். கரெக்டு தானே? ரொம்ப சிறப்பு. இதை ஃபாலோ பண்ணலங்க. இல்லை அதெல்லாம் நீ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ கரூராட்ட போ. உனக்கு குரு பிரச்சனை என்னன்னா நீ யார்ட்டையும் கேள்வி கேட்கறதில்ல, நீ ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கிற. உண்மையா? அதை கொஞ்சம் மாத்திக்கோ, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா குரு வக்கரமாயிட்டா தன்னம்பிக்கை ரொம்ப ஓவர் ஜாஸ்தி வந்துடும். நம்ம மீறி என்ன நடக்குது அப்படின்னு நீ பண்றதுதான் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. கரெக்ட் தானே? வெரி குட். இதுதான் இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் உலகத்துல சிறந்தவங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சித்தர்களோட பொறுப்பாதங்களை கொடுத்து முடிவு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடுது. சரிதானே? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்ககிட்ட நான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்கலாமா? எனக்கு வந்து கரூரார் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால உங்க மேல எனக்கு அதோட நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு. நல்லதும்மா, நன்றிம்மா, சந்தோஷம்மா. நேர்களே, மிக பிரம்மாண்டமான ஒரு யாகம் தான் வாயில வரும். ஏன்னா சங்கர் படமாக எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பாகுபலி மாதிரி ராஜமௌலி மாதிரி தான் இந்த விஷயம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா திருக்கல்யாணங்கிறது என்ன சொல்லலாம், என்னோட கடவுளுக்கே கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெருமை, ஒரு கர்வம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா. அதாவது கடவுளை நான் உன்னை சந்தோஷப்படுத்திட்டேன், நீ என்னை சந்தோஷப்படுத்து அப்படிங்கிற மாதிரி செயல் தான் இது.
இதெல்லாம் சித்தர்கள் அந்த காலத்தில் தவம் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்களே, உனக்காக அந்த அப்பா நெகத்தை வெட்டுறேன், உனக்காக தலையை வெட்டுறேன் அப்படிமாங்களா. நம்ம அதெல்லாம் செய்ய தேவையில்ல, ஜஸ்ட்டு கல்யாணம் அப்படிங்கிற விஷயந்தான். சிறப்பான முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சுவாமிக்கு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயங்கள். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நம்புகிறேன். ஓகே, இந்த திருமண யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் தான், இப்போ நீங்கள் பேசுகிறதும் அதே நம்பர் தான், அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு, அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஹலோ, வணக்கம். வணக்கம். டிவைன் சேனல் ஆஸ்ட்ராலஜி. ஆமாம், டிவைன் சேனலே தான். லைவ் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக லைவில் கால் தெரியலீங்களா, கேட்கலையா? கேட்டுதான் இருக்கோம். ஓகே, சந்தோஷம். சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட நேம் வந்து ஹேமா. ஹேமா, எங்கேருந்துமா? சிவகங்கை. சிவகங்கையிலேருந்து ஹேமா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. யாருக்காக பார்க்கணும்? எனக்கு தான் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கள். 22/9/1998. 22/9/1998. 88ஆ? ஓகேம்மா, நேரம் சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நேரம் சொல்லுங்கள். 1 o'clock போல பிறந்தேன். 1 o'clockனா ஏஎம்மா பிஎம்மா? PM. 1 o'clock பிஎம்ங்களா? ஓகே. உங்கள் லக்னம் தனுஷ லக்னமா? கன்னிராசி. கன்னிராசியா? மகர லக்னம். மகர லக்னம், கன்னிராசிங்களா? தேதி வந்து 22ஆ? 22/9/1998. ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங். எந்த காலேஜுமா? அண்ணா யூனிவர்சிட்டி. அஸ்த நட்சத்திரமாங்க? அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரங்களா? இல்லை, உங்கள் டைம் தான் கொஞ்சம் மாறி வருது, அதுக்காக தான் கேட்குறேன். டைம் வந்து 2 மணியாக இருக்குமா? டைம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டைம் பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே ஓகே, நல்லதும்மா. நேர்களே, டிவைன் டிவியில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆசைப்படுறவங்க உங்கள் பிறந்த தேதி நேரத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள், மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் ஹோமம் வர ஞாயிற்றுக்கிழமை தான், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. காலையில் வந்து பரிகார பூஜைகள், கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து நவகிரக ஹோமம், திருமண தடை நீக்கிறதுக்காக சுயவர கலா பார்வதி ஹோமம், ஓகேவா? அதுலேயே பார்த்திங்கன்னா கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சர்வதோஷம் போக்கக்கூடிய ஹோமங்கள் இருக்குது, சர்வதோஷம் போக்கக்கூடிய ஹோமம் இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமாக ஆயுளி ஹோமம் இருக்குது. ஒரு கல்யாணங்கிற விஷயத்துலேருந்து நீண்ட ஆயுளோட வாழணுங்கிற விஷயம் வரைக்கும் நாங்கள் செஞ்சு தரோம். அதுதான் எங்களோட எஃபெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம், ஓகேவா, தடை இல்லாமல் திருமணம் நடக்கணும், திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில ஹோமங்கள் அதில் இருக்கும், அதில் கண்டிப்பாக அதில் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுலேயும் அந்த பூஜைகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இந்த 4 விஷயமும் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கல்யாணத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு சந்தோஷத்தில் ஆரம்பித்து குழந்தை பாக்கியம் கிடைச்சி நீண்ட ஆயுளோடு வாழலாங்கிற விஷயம் அந்த ஹோமம் இருக்குது. அதுக்காக தான் அந்த ஹோமம். இந்த ஹோமம் முடித்த உடனே அந்த ஹோமம் செஞ்ச அபிஷேக பொருட்கள் இருக்கு இல்லையா, அபிஷேக நீர், அதை ஒன்றா கலந்து உங்கள் மேலே தெளிப்போம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த அபிஷேகங்கிறது. அதற்கு அப்புறம் சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்கும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் கருமஞ்சள் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுதான் மேஜிக். வெள்ளி தாயத்து, அங்கே கலந்துக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வெள்ளி தாயத்து. அதான் சொல்லுவேன், ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. விரைவாக திருமண பத்திரிக்கை அடிக்கலாம். ஓகே, ஃபோன் பண்ணி நிறைய பேர் மிஸ்டு கால் வருது, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் 3 டைம் 4 டைம்லாம் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. பரவாயில்ல, 10:30 மணி ஆகுது. ஹலோ ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குரலை கேட்குறேன், கரெக்டா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சதீஷ். சதீஷ், தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து சதீஷ். எப்படி இருக்கீங்க சதீஷ்?
நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சதீஷ். உங்கள் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கள். 25 5 95. 95. எவ்வளோ காலமாக என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ நாட்களாக அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கலாமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் சார். டெய்லி வார ராசி பலன். ஓகே ஓகே. எப்படி பரவாயில்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? அதில் ஏதாவது என்கிட்ட குறைகள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா தான் சார் சொல்கிறீங்க. ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இல்லை இருந்தாலும் நான் ஓப்பன் டாக்காக கேட்குறேன். என்ன விஷயம்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது கூட ஃபோனில் கூட எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள், சார் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டாக இன்னும் எதாவது கேட்கணும் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றின விஷயங்கள் நான் இன்னும் ஆய்வு பண்ணி நான் உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாமே சூப்பராக தான் சார் ப்ரெடிக்ஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்கள் நேரம் சொல்லுங்கப்பா. நைட்டு வந்து 12:30 மணி சார். 12:30ன்னா அப்போ தேதி மாறும் தானே? 24 நைட்டு 12:30 மணி விடிந்தால் வெள்ளின்னு வரும் சார். ஓகே, அதுதானே கேட்டேன். ஓகே, அப்போ 26 வரும். 25 தான் சார். அப்போ விடிஞ்ச வியாழக்கிழமை இல்லை. ஓகே, 25/5/95. 95. அதான்ப்பா 25/5/95னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை. விடிஞ்சா வெள்ளிங்கிறீங்களே? இல்லை வியாழக்கிழமை. ஓகே ஓகே ஓகே. லக்னம் வந்து கும்ப லக்னம், ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரமா? ஆமாம் சார். மீன ராசி ரேவதி நட்சத்திரம், கும்ப லக்னம். ஓகே ஓகே ஓகே. என்ன கேள்வி சார்? இது மாதிரி நான் அப்ராடில் போய் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷம். அது வந்து ஜூலை கூட எதிர்பார்க்கலாமா சார்? நியூசிலாண்டு போகலான்னு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. சுக்கிரனோட புத்தி வந்துருச்சு. உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நீ கொஞ்சம் எல்லாத்துலேயும் அவசரப்படுற. கரெக்டா? ஆமாம் சார். அதே எக்ஸாம்லேயே நல்லா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year ஆச்சு பாஸ் பண்ணுறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என்னன்னா சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆமாம். அந்த கட்டம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி பகவான் இருப்பார். சனி பகவான் இருக்காருன்னா உன்னை ஸ்லோ பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அது ஸ்லோ ஆகுமா சார்? அதனால நீ அதாவது உன்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கா உன்னை ஃபாஸ்ட்டாக ஆகணும்னு வேலை செய்வார். ஆனால் உடம்பு ஒத்துக்காது, ஸ்லோ பண்ணிகிட்டே இருக்கும். நீ காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கான் பிளான் பண்ணால் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். கரெக்டா? ஆமாம் சார். 5 மணிக்கு 6:30 தான் எந்திரிப்பேன். ஓகே, இதுவும் ஒன்று தான். ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இது ஏன் நடக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லை, இன்னைக்கு அந்த மாதிரி கேட்டதில்லை சார். ஓகே, இது எல்லாமே ஸ்லோவாக தான் போகுது. வெரி குட் வெரி குட். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்போ நீ இதை ஏற்றுக்கோ. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்குங்கிறத ஒத்துக்கோ. ரொம்ப ஸ்பீடாக மனசை யோசிக்கிறத விட்டு சரி பொறுமையாக கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு அந்த விஷயத்த மறந்துட்டு உனக்கு உடனே எல்லாம் கிடைச்சிரும். கிடைக்கிற விஷயத்த மறந்துட்டு இல்லை, அது உடனே கிடைக்கணுமா? இல்லைப்பா, உடனே கிடைக்கணுங்கிறத மறந்துட்டீங்கன்னாவே அது கிடைச்சிருங்கிறேன். எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த லைவ் நீ ஆரம்பத்துலேருந்து கால் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நான் ஓகே, அப்போ 1/2 hour கழிச்சு கிடைக்குதா? இப்போ இந்த லைவ் இந்த கிடைக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சோம்னா இந்த கால் கண்டிப்பாக கிடைக்குமாது அப்படின்னு நினைச்சுதான் நீ கால் பண்ணிருப்பா, எனக்கு கிடைச்சிருக்கோம். கரெக்டா? உண்மையை சொல்லு. ஆமாம் சார். 3வது தடவை பண்ணேன், கிடைக்காத நீங்க எடுத்துட்டீங்க. வெரி குட். இதை புரிஞ்சுக்கிட்டியா? நீ எப்போ ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்குறியோ அப்போ உனக்கு கிடைக்குதா? கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். வெரி குட். இதை நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ லைஃப்ல ஜெயிக்கலாம். எல்லாமே ஸ்லோவாக தான் போகுது. நம்ம முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் தம்பி. அப்படி இல்லப்பா, நீ அதை மைண்ட்லயே ஏத்துக்காத. வந்தா ஓகே, இல்லைன்னா என் வேலை வேற வேலைக்கு இதுப்பா நான் பாத்துக்கிறேன்னு பாரு, வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே தானே? ஓகே சார். இதுதான் ஜாதகத்தில் இருக்கிற ரகசியம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஜாதகம் எடுத்துட்டா கதை கேட்கறத மறந்துட்டு என்னோட லைஃப்ல நான் என்ன மாத்தினா நான் ஜெயிப்பேன் அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீ ஜெயிக்கலாம். இது வந்து ஒரு விஷயம் இல்லை, இந்த ஒரு விஷயம் உன் லைஃப் டைமுக்கே உதவும். உண்மைதானே? உண்மைதான் சார். அவ்வளோதான்பா. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணு. 2வது சொந்த பந்தம் கூட கொஞ்சம் நெருங்கி பழக. கொஞ்சம் பழக மாட்டேங்கிறன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சொந்த பந்தம் கூட பழக மாட்டேன் சார். அதை தான்பா கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னேன். பழகு அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாரு, பர்சனலாக ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது பர்சனலாக சொல்லலாம், லைவில் வேண்டாம். ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். இது முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே செட்டில்மெண்ட் சான்ஸ் கிடைக்குமா சார்? நான் மீண்டும் சொல்கிறேன், எதிர்பார்க்காத கிடைச்சிரும். ஓகே. நீ மறந்துடா, நீ அந்த விஷயத்த மறந்துடு. நீ அதை மைண்டில் ஒரே நாள் எதுவும் மாறிடாதுப்பா. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. வேற பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் கோயிலுக்கு போகிறது மாதிரி? இல்லை, நீ கோயிலுக்கு போகிறதா இருந்தால் முருகன் கோயிலுக்கு போ. ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற முருகன் மாதிரி விநாயகர் மாதிரி கீழே சுத்த மாட்டேங்கிறான். மயில் ஏறி உடனே சுற்றணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டா? விநாயகர் டெய்லியும் கும்பிடுவோம்.
இல்லை நீ கரெக்டு விநாயகரை கும்பிட்றேன். நான் சொல்கிறது என்னென்னா முருகன் மாதிரி மயில் ஏறிட்டு உடனே சுற்றணும்னு ஆசைப்பட்றேன், பறக்க ஆசைப்பட்றாங்கிறேன். அது மாதிரி இருக்கு சார். வெரி குட்ப்பா, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கோ. முருகன் கோயிலுக்கு போ, பொறுமையை கடைப்பிடி. எனக்கு பொறுமையாக கிடைச்சாவே போதும்பா அப்படின்னு சொல்லு. எனக்கு சூடாக தோசை வேணாம், ஆறுனா கூட நான் சாப்பிடுன்னு பிளான் பண்ணு, கண்டிப்பாக ஈஸியாக கிடைச்சிரும். எனக்கு ரொம்ப ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கு. இதுதான்ப்பா விஷயம். இதுதான்ப்பா அந்த காலத்திலலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புக்கு இதெல்லாம் இருக்குப்பா, நிறைய பேர் கதை படிக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூப்பா, நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்கிற இடத்துல லைவ் போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் எதற்காக நான் இந்த நேரம் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. என்னோடய ஸ்ட்ரீட் பக்கத்தில் நிறையா ரோடு, அப்படி ஒரு ஆஃபீஸ் இந்த பக்கமே ரோடு, பாட்டு மட்டும் நிறையா வண்டி சல்லு புல்லுன்னு போயிட்டுருக்கோம். அந்த சவுண்டில் நம்ம பேசுறது கேட்காதனால தான் கொஞ்சம் 9 மணிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 9:30க்கு ஆரம்பித்தேன். 9:30க்கு ஆரம்பித்தோம், 10 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு நம்புகிறேன். ஓகே, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்குள். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க, யார் சார் பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். என் பேர் வீரராகவன். ஓகே சார். சொல்லுங்கள் சார், டேட் சொல்லுங்கள். 9 May 1991. ஓகே சார். நைட்டு 8:25 நைட்டு. புரியல, சொல்லுங்கள். நைட்டு இரவு 8:25. ஓகே சென்னை. ஓகே சார். ஓகே. லக்னம் விருச்சிகங்களா? விருச்சிகம். கும்பராசி, பூரட்டாதி 2ஆம் பாதம், தேய்பிரை ஏகாதசியில் பிறந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, ஏகாதசி ஆனால் ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போகிற பழக்கம் வச்சுருக்கீங்களா சார்? கோதம் வந்து வீராவதர்பால், அதனால மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வீராவதர்பால் பார்த்துக்கணும். ஓகே. நீங்கள் இனிமேல் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எப்போ மாதம் வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ராமர் கோயில் கூட போகலாமா? எல்லாரும் ஒன்று தான் சார். கிருஷ்ணர், ராமர், பெருமாள் எல்லாமே அவர் தான். அவரோட அவதாரங்களில் ஒன்று தானே. அப்புறம் உங்களோட டவுட் என்னன்னா, இப்போ நடக்கிறது வந்து சனி தசை குரு புத்தி நமக்கு. வெரி குட் சார், வெரி குட். வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை இருக்கு. புதன் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்காரு. அதே மாதிரி 8க்கும் 11க்கும் அவர் தான் இது. அதனால வந்து அடுத்தது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குமா அடுத்தது, இல்லை ஏன்னா புதன் நீசமாகவே இருக்கு. அதான் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நீச்சன் என்ற ராசிநாதன் என்னவா இருக்கார், அதையும் சொல்லிட்டீங்களா, நான் சந்தோஷப்படுவேன். புரியுது சார். நீச்சமான புதன் வீடு கொடுத்த குரு என்னவா இருக்காரு? நீச்சமான புதன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்காரு. ஆனால் நீச்ச பங்கமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். கடகத்தில் உச்ச. வெரி குட். அப்ப நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்ற பலனை கொடுப்பான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு தானே? இருக்கு. ஆனா அவர் 8 கூடிய ஒரு 8 கூடிய பலத்தை வர 11 கூடிய பலத்தை வர அதுவே எனக்கு ஒரு இல்ல. இப்ப அவர் கொடுக்கறது யாரோட பலனை கொடுக்குறாரு? உங்க பூர்வ புண்ணியாதி புதனோட பலன் தானே கொடுப்பாரு. ஆமா. அப்புறம் எப்படி அவர் 8, 9 கணக்கு வைக்கிறீங்க? அப்போ நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அந்த வீட்டுக்குரிய பலன் தான் கொடுக்குறான். ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து பத்மன் பத்தி வந்து இப்போ நான் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு மேரேஜ் டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இப்போ வேணான்ற வந்து நிக்குது. அது கண்டிப்பா இருக்கும். நடக்குமா நடக்காதா? இல்ல நடக்காதுனாக்கா சரி விட்டுட்டு வேலை அது அம்மா அப்பா அந்த சைட்ல போயிடலாம், கம்மன் விட்டுலாம் இருக்கவே வேணாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் சார். 2 விஷயம் நடக்குமா? சிறப்பு. ஓகே, பேசிட்டீங்க தானே? ஓகே, என்ன விஷயம்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்படுறாரா? குரு அதாவது கேது கூட கூடவே செவ்வாயும் சம்மந்தப்படுறாரா? சுக்கிரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டா என்ன ஒரு பிரச்சனை? இந்த 3 பேர் இணைஞ்சா என்ன நடக்கும் திருமண வாழ்க்கையில? பொதுவா ஜோசிய தர்மம் என்ன சொல்லுது? நார்மலாவே வந்து வெறுப்பு, செப்பரேஷன், இந்த விஷயம் தான் நடக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க கோவப்படுறதுலயும் வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்குதான்னு செய்யுது. கரெக்டு தானே நான் சொல்றது? அப்ப நீங்க பொறுமையா இருந்தா அவங்களை ஏத்துக்கலாம். இல்ல எனக்கு வேற பொண்ணு வேணும்னா அவங்களை விட்டு வேற பொண்ணை கட்டிக்கலாம். இது உங்க சாய்ஸ். ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. வெயிட் பண்ணா அவங்க வெயிட் பண்ணா அம்மா அப்பா அப்படியே இருந்தா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி வெயிட் பண்ணா இப்ப ஒரே ஒரு விஷயம் வேலை அதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இல்ல. மீண்டும் அங்கதான் ஒரு விஷயம் தடைபடுது. என்னன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து நவாம்சலையும் ராகு கூட சேர்ந்து 12ல மறைறான். ஆமா. அப்ப நீங்க எடுக்கிற முடிவோட பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவு பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோணுது.
அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். நேர்களே, ஸ்ரீ டிவைன் டிவி லைவ் ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைவ் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் கால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது பரவாயில்ல. எந்த நேரத்துலையும் டிவைன் டிவியில் ஏதாவது ஒரு விஷயம் நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இன்டிமேட் வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்குது. வணக்கம் நேயர்களே. ஹலோ ஹலோ, கேட்குதாம்மா? ஓகேம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுமா, இந்த தேதி கண்டுபிடிச்சிட்டேன் நேரம். இல்லைம்மா, இதில் என்ன, இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுமா, அந்த டேட்டு மறுபடியும் சொல்லணும். 22/9/98. ஓகே, செவ்வாய்க்கிழமை. மணி சொல்லுங்கம்மா. 2 மணி. ஓகே, இப்போவும் தனுஷ் தானே வருது லக்னம் மகரம் தானே நீங்கள் சொன்னீங்க? ஓகே ஓகே ஓகே, நிமிஷம் மறுபடியும் தெரியல அப்படிங்கிறியா? மொத்தம் மகரம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது எதுக்காகனா, இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் டைம் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசாபுத்தி இருப்புங்கிற ஒரு விஷயம் கணக்கு இருக்குல்ல, அது கணக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ மகர லக்னம் வர வச்சுருவேன், சித்திரை நட்சத்திரம் எல்லாம் வந்துடுவேன். இப்போ அந்த செவ்வாய் மகா திசையில் இருப்பு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு மாறி வரும். அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த கணக்கை தவிர மீதி என்கிட்ட கேளு, நான் உனக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகே, உன்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வியாக இருக்கணும். கரெக்டாக கேட்டுட்டு கண்டிப்பாக நிறைய ஆன்சர் பண்ணிடலாம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார், ஃபைனல் செமஸ்டர் சார். நெக்ஸ்ட் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சார் ஆசை. அது கிடைக்குமா? வெரி குட் கேள்வி. 101% வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன ரீசனுக்காக அந்த முயற்சினா, 10ஆம் அதிபதி சுக்கரனா இருந்து 8ல் ராகு கூட மறைகிறாரு. ஓகேவா? குரு நீச்சமான, அதாவது வக்கரமானாலும் அவர் பார்க்குறாரு சுக்கரனை. அப்போ குரு ஒரு கிரகத்தை பார்க்குதுன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். குரு யாருன்னா அரசாங்க வேலைக்கு முதன்மையான பதவிக்கு அதிபதி. அப்போ நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா குரு வக்கரமாகி பார்க்குறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா, கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்களா கிடைச்சிரும். மகானோட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஓகே ஆமா, நன்றிம்மா. சார், உங்களோட சேனல் நான் பார்த்துட்டு இருப்பேன் சார். எனக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி லோவா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் உங்க சேனல் பார்ப்பேன் சார். நீங்க நல்லா பேசுறீங்க சார். ரொம்ப சந்தோஷமா. இல்லை, எனக்கு இதுதான் தேவை. நல்லா பேசுறதுனால எனக்கே ரொம்ப நாள் சந்தேகமா இருக்கு. ஆமா சார், நீங்க நல்லா என்ன சொல்றது, மோட்டிவா பேசுறீங்க சார். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, இல்லைம்மா, மோட்டிவாக பேசுகிறேன்னு தயவு செஞ்சு நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன ஜோசியமாக சொல்கிறீங்க? ஜோசியங்கிறதே மோட்டிவாக வாழ்கிறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, உனக்கு நேரம் சரி இல்லைடா உட்காரான்னு சொல்கிறதுக்கு ஜோசியம் தேவையில்ல தானே? எனக்கு எப்பவுமே ஆஸ்ட்ராலஜினா ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் எனக்கு அதில் நம்பிக்கை ரொம்ப இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீ மகானை நிறையா நம்பு. ஏன்னா நீ குரு வக்கரமாக, பொதுவாக குரு வக்கரமாட்டா என்ன பிரச்சனைனா ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துருமா, என்ன மீறி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரீசனா, சுக்கரனோட புத்தி நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக அது கணக்கு கொஞ்சம் மாறி வரும். அது கண்டிப்பாக சுக்கரனா கேது வாங்குறது கன்ஃபார்ம் தெரியல, ஏன்னா நீ டைம் சொல்லலைங்கிறதுனால. இதில் 2ல் எது நடந்தாலுமே உனக்கு கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாக தான் இருக்கும். அதனால் மகானோட கோயில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. முடிஞ்சால் உங்கள் நண்பர் காலேஜ் நம்பருக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ண வைமா. இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் கொஞ்சம் சொல்லுமா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல. இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இல்லை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுமான்னு சொன்னேன். சேனலில் பாருங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஏதோ சொல்ல வந்தாங்க, கட் பண்ணிட்டேன். சாரிக்காம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்க, கட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரிசல்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அப்போ நம்ம நிறையா பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆமாம்மா, வணக்கம். உங்கள் லைவ் தான். உங்கள் பேர் மேடம், உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சோபனா மேடம், திருச்சியிலேருந்து. யாருக்காக பார்க்கணும்? எனக்கு
உங்களுக்கு தான் பார்க்கணுமா? ஆமா. ஓகே, உங்கள் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கள். என் டேட் வந்து 29 29 8 8 1972. 72 ஓகே. நேரம் மிட்நைட்லன்னு சொன்னாங்க சார். கரெக்டா டைம் தெரியல. கரெக்டாக தெரியலன்னா நானும் கரெக்டாக சொல்ல முடியாது தானே, உண்மை தானே அது ஆக்சுவலாக. ஆமாம் இல்லை மிட்நைட்னு சொன்னாங்க சார். இல்லை அதான் தெரியல. இனிமே நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி நேரம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு ஹெல்ப் டூலாக இருக்கும் அந்த டூல். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் என் பேர் வந்து பாலாஜி. ஓகே. 2004. பாலாஜி தானே? 2004. ஓகே மீன் கூடத்தாது நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்விப்பா? படிப்பு ஒழுங்கா நடக்குது சார். வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா. யாருக்கு எனக்கு தான். என்ன பிரச்சனைன்னு நீ நினைக்கிற அதை மட்டும் சொல்லு. இல்லைங்க சார், இது படிப்பு ஒழுங்கா வர மாட்டேங்குது. அப்படியா? மேல படிப்பு ஏற மாட்டேங்குது. சத்தியமாக இதை நீயே ஒத்துக்கிறியா தம்பி, படிப்பு வரல அப்படிங்கிற விஷயத்த? அது படிப்பு வர மாட்டேங்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யார் பெரியவங்க இருக்கா? அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறியா? இல்ல சார், வெளில போயிருப்பாங்க. அவங்க லைஃப் பார்த்துட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் எதுக்காக கேட்கறேன்னா, உன்னோட பிறந்த தேதி நேரமும் தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன். சார் எனக்கு தெரியும். பிறந்த தேதி சொல்லுங்களேன், தேதி முழுசாக சொல்லுங்கள். தேதி வந்து 4/8/2004. 4/8/2004. சிறப்பு தம்பி. அப்படியே நேரம் சொல்லுப்பா. 8:30 8:30 காலையிலேயே நைட்டா? காலையில. புதன்கிழமை காலையில் 8:30க்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். உனக்கு படிப்பு வரலையா? நீ சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஓகே, ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன விஷயம்னா, உனக்கு பயம் ஜாஸ்தி, கரெக்டா? வெரி குட். அது ஒன்று தான். என்ன ரீசன்னா, உனக்கு லக்னாதிபதி சூரியன் 12ல் இருக்காரு. நீ ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கரெக்டா? ஆமா சார். கிளாஸ்லேயே எங்கே பாலாஜின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு அப்படியே ஒதுங்கிட்டு உட்காந்துருப்ப. ஆமா சார், கரெக்ட் தான் சார். வெரி குட் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் டெய்லி எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடு, உன் பிரச்சனை சால்வ். ஓகேவா? இப்போ 10th பண்ணுற? புரியல சார். இப்போ 10வது படிப்பேப்பா அடுத்த வருஷம்? ஆமா சார். ஆமா சார், கரெக்டா தான் சொல்றீங்க. ஓகேப்பா, நீ 10வதுல வந்து என்ன மார்க் எதுக்குன்னு எதிர்பார்க்குற? என்ன மார்க் எடுக்கணும்னு? ஒரு வாரம் கொஞ்சம் பெஸ்ட் பாஸ் ஆனா போதும் சார். தம்பி இல்லைப்பா, நீ 10வதுல என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுற? ஒரு 198. என்னப்பா ரொம்ப 198னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையா இல்லை டோட்டலாவா? ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல சார், மொத்தமா. தம்பி என்னப்பா இவ்வளோ கம்மியாக நீயே கான்ஃபிடென்ட் லெவல் வச்சிருக்க? ஆமாங்க சார், ஆசைதான் சார். தம்பி நீ அது என்ன, நீ படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்னா 10வதுக்கு 500 மார்க் தானே வைப்பாங்க? ஆமா சார், அதுக்கே எடுத்தா போதும் சார். ஒரு 200 300 எடுத்தா போதும் சார் எனக்கு. நீ என்ன பண்ணுறன்னா, உன் வீட்டில் என்ன பண்ணுறன்னா, உன் வீட்டில் உன் நோட்டில் எல்லாத்துலேயும் 500க்கு 420 மார்க்குன்னு போட்டு வை. ஓகேங்க சார். எல்லாத்துலேயுமே எல்லா புக்குலேயும் 10வது புக்கு இப்போ 10வது தானே அடுத்த வருஷம் போகிற அடுத்த வருஷம்? ஆமா சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தமிழ் புக்கு புது புக் கொடுத்துட்டாலும் அதில் 500க்கு 420ன்னு மேலே போட்டு வை. டெய்லியும் புக் எடுக்கும்போது அதை மைண்டில் வச்சுக்கோ. டெய்லியும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணு. நீ வேற எதையும் செய்ய தேவையில்ல. நீ எந்த ஒரு கோயிலோ ஏதோ பண்ணுங்கல்ல, காலையில் எழுந்திரிச்சோன்னா கிழக்கு நோக்கி சாமி கும்பிட்டுரு, ஓகேவா? இதை பண்ணு. 101% நீ 420 மார்க் எடுப்ப. 10வது முடிக்கும் போது எனக்கு உன் மார்க் ஷீட்டை ஃபோட்டோஷாப் அனுப்பிச்சி விடு, ஓகேவா? ரொம்ப நன்றி தம்பி. மொட்டை அடிச்சா கஷ்டமா இருக்கா? யாருக்கு கஷ்டமா இருக்கு? எனக்கு. நான் மொட்டை அடிச்சேன் சார். அம்மா அவங்க சேனல் பார்த்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, பார்ப்பாங்க டெய்லியும். சரி. அம்மா அது மாதிரி திருச்செந்தூர் கூட்டிருப்பாங்க, மொட்டை எனக்கு அடிச்சாங்க. சரி. நீ என்ன மொட்டை அடிக்கும் போது என்ன ஃபீல் பண்ண? மொட்டை அடிக்க கூட நினைச்சியா? ஆமா சார், மொட்டை அடிச்சா. இல்லப்பா, நீ மொட்டை அடிக்கும் போது நீ என்ன திங்க் பண்ண? ஐயோ நம்மள மொட்டை அடிக்கிறாங்களே, இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சியா? ஃபீல் பண்ணியா கொஞ்சம்? ஆமா சார்,
மூடியா இருக்கிறோமே அது வெரி குட் வெரி குட். அதுதான் பிரச்சனை. என்ன விஷயம்னா நீ எப்போவுமே கடவுள்கிட்ட கொடுக்கும்போது ஒன்றை முழுசாக அர்ப்பணை கொடு. இது என்னோட அதாவது தலைமுடி எதுக்காக கொடுக்கணும்னா என்னோட அழகையே உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சாமி, இதுக்காக எனக்கு இதை கொடுன்னு கேட்கறது ரொம்ப முக்கியம். புரியுதா? மொட்டைங்கிறது தன்னோட அழகு. புரியுதா புரியலையா? இப்போ நம்மளோட அழகையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விரலை வெட்டு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? விரலை வெட்டினா யாருக்காவது தெரியுமா? அதே மொட்டை அடிச்சுட்டா எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஓகே, மொட்டை அடிச்சா அழகு போயிடுமா, விரல வெட்டினா அழகு போகுமா? வெரி குட். இதுதான் உண்மை, நேச்சுரல். எப்போவுமே ஒரு அழகான ஒரு விஷயத்த தன் கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது அந்த கடவுளே நம்மளுக்காக இறங்கி வருவார். நீ இன்னொரு டைம் மொட்டை அடிக்கும் போது இதை நீ சந்தோஷமா கடவுளுக்கு என்னோட அழகையே நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் கடவுளே, எனக்காக இந்த காரியத்தை செய் அப்படின்னு வேண்டு, கண்டிப்பா அது நடக்கும். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கும்பகோணத்துல சண்முகப்பிரியா பேசுறேன் சார். கும்பகோணத்திலிருந்து சண்முகப்பிரியா அவர்கள். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்க? உங்களுடைய ராசிபலன் இதெல்லாம் கேட்பேன் சார், டெய்லி ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். கரெக்டா நடக்கும் சார். ரொம்ப சந்தோஷமா. உண்மையை சொல்லிடுங்க. கரெக்டாக நடக்குன்னு சொன்னா தான் பார்ப்பாரு, இல்லை இல்லைன்னா பார்க்க மாட்டாரு அப்படிலாம் சொல்ல வேண்டாம். எது உண்மையோ உண்மையை பேசுங்க, எப்பவுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, சந்தோஷம். யாருக்காகம்மா பார்க்கணும்? எனக்கு தான் சார் பார்க்கணும். சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் வந்து ஜாதகத்துல வந்து 10/4/1998 இருக்கு. 10/4/1998 98 சார். ஓகே. நேரம்? இங்கிலீஷ் தேதிப்படி 11 தான் சார் பர்த்டே கொண்டாடுறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி சார். நேரம் வந்து இரவு 2:05 போட்டு. இரவு 2:05ங்களா? ஆமா சார். விடிய காலையிலன்றத அப்படி போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகேம்மா. கன்னிராசி உத்திர நட்சத்திரமா? அஸ்தம்னு சொன்னாங்க சார் வீட்டில். அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம். அப்போ வந்து 11 வருமாம்மா? அதாவது வெள்ளிக்கிழமை விடிஞ்சா சனிக்கிழமையா? ஆமா சார், வெள்ளிக்கிழமை விடிஞ்சா சனிக்கிழமை சார். அஸ்தம் நட்சத்திரம் சொன்னாங்க சார். ஓகே ஓகே ஓகே. என்ன டைம்மா பிறந்தீங்க? 2:05 ஏஎம்மா? ஆமா சார், ஆமா சார். தேதி மறுபடியும் இன்னொரு டைம், தேதி மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. 11 4ஆம் மாசம் ஏப்ரல் சார். 98. 1998 சார். ஓகே ஓகே ஓகே. விடிஞ்சா சனிக்கிழமை. ஓகே. கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரம், மகர லக்னம். ஆமா சார். என்ன கேள்விம்மா? இல்ல சார், ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் கிடைக்குமா அது கேக்குறேன். கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கணும். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிகாம் முடிச்சிருக்கேன் சார். ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் கவர்மெண்ட்ல. அது டெம்பரரி போஸ்டிங், salary ரொம்ப கம்மி. இப்போ எஸ்ஐ போலீஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் கிடைக்கணும். கல்யாணம் பண்ணிட்டியாமா? இல்ல சார், இன்னும் பண்ணல சார். இப்போ வர 11 நாளானிக்கு பர்த்டே சார். எனக்கு நாளானிக்கு மறுநாள் பர்த்டே சார். வாழ்த்துக்கள்மா, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்குன்னு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பு. ஆனா மேரேஜ் இப்போ பண்ண முடியாது, ஏதோ தோஷம் இருக்கு. 24 வயசு இல்லைன்னா 29 வயசு ஆகும். 2 தோஷமும் இருக்குது, நாகதோஷம் செவ்வாதோஷம் இருக்குது. அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். நீ ஒன்றே ஒன்று பண்ணு. இப்போ வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா சித்தர்கள் மகான்கள் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? சரி. ஃபேமிலில எல்லாருக்கும் மாறி மாறி அடிபடுது சார். எனக்கு இப்பதான் முட்டி நீ ஆபரேஷன் பண்ண, அம்மாவுக்கு இப்போ செஸ்ட்ல அடிபட்டுச்சு, இந்த மாதிரி ஆன்ட் உடைஞ்சிச்சு, அந்த மாதிரி மாறி மாறி அடிபட்டுச்சு. இது வந்து என்ன ரீசன் வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ இருக்கிற ஜாதக சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமா இருக்காரு. சரிங்க சார். அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரிங்க சார். இப்போ ட்ரை பண்றதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல சார், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம்? கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு 2-3 டைம் எழுதி மிஸ் ஆயிடுச்சு சார். ஆனா கிடைக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஓகே 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 ஓகே. சரிம்மா, நன்றி. வேற எதுவும் இல்லைம்மா, பெருமாள் கோயில் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. சரிங்க சார், நன்றி சார். ரொம்ப பிடிச்ச சார், உங்க வீடியோ டெய்லி பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் சார், யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.
நேர்களே மீண்டும் ஒரு நாளில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.